ஸோ அது கூட அந்த ஜெபம் கூட ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கம்பல்ஷன் அந்த ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ அந்த நாள் வந்து அந்த 1998 டிசம்பர் 12th அந்த ஜெபத்தில் வந்து ஆண்டவர் எனக்கு சிலுவையின் தரிசனத்தில் காமிச்சிருச்சார். ஸோ ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸு கீழே இருக்கிறது முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஸ்டெப்ஸில் பார்த்து ஸ்லிப்பாகி விழுந்துட போகிறேன்னு சொல்லிட்டு, அது எதுக்கு சொன்னேன்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க. சொல்லிட்டு போனேங்க. ஸோ எப்பயும் அவங்க போகிறது தான். எப்போதும் அவங்க போகிறது தான். பட் அன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும்போது பார்த்து போன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு சாயந்தரம் ஸ்கூலில் முடிச்சு வர எங்கள் அம்மா அப்படியே கட்டு போட்டுன்னு. இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்தோன்னே, இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஆமாங்க, பார்த்தோன்னே அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணாதான் உங்களுக்கு? இப்போ ஆண்டவர் நீங்கள் நம்பல. ஓகே, ஓ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறேன், உங்கள் பர்ஸ்ல இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, ஓகே, நீங்கள் வரும்போது நீங்கள் கட்டாயப்படுத்தி தான் வந்தீங்க, சரி, உங்கள் ஒய்ஃப் ஃபோர்ஸ் பண்ணி வந்தீங்க, உங்கள் பர்ஸ்ல இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, உங்கள் பேங்க்ல இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, சரி, அப்புறம் ஒரு பர்சனல் லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயங்க ஆண்டவர் வந்தாருங்க. அப்படியே அழுறாரு, அழுது ஆண்டவர். ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் ஃபிகர் அந்த விஷயம் தெரியுமா, இந்த அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது? இந்த அமௌண்ட் நிறைய பீப்புள்ஸே கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. 100% நிறைய பேர் ப்ராபர்சி வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று நிறைய ப்ராபர்சி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நீ போவேன். ஆமாம், இந்த மாதிரி உனக்கு இப்படி பிளஸிங்ஸ் பற்றி நிறைய வரும். ஆமாங்க. பட் உங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆக்சுவலாக வெரி குட் கொஸ்டின், ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. See, basically a test of prophecy, very important thing. ஒரு ஆசிட் டெஸ்ட், ஒரு கோல்டு பியூர் கோல்டா இல்லையா எப்படி அதை டெஸ்ட் பண்ணுறது, சேம் வே யூ ஹேவ் டு டெஸ்ட் அ ப்ராஃபஸி. அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, இந்த ஈடன் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். திஸ் இஸ் பாஸ்டர் ஜேசன் எடின்பரோ. அருமையான சகோதரர் பிரவீன் அவர்கள் மிகுந்த பாரத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தோடு அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இவற்றின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆசீர்வதிங்க. காட் பிளஸ் யூ. இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஸோ பெங்களூரில், ஸோ இங்கே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாஸ்டர், இட்ஸ் மை ப்ளஷர். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. ஸோ ஒவ்வொரு அது மெயினாக சூப்பர் நேச்சுரல் அனுபவங்கள். ஓகே. ஸோ அதை எங்கள் நேயர்களுக்கு கொண்டு போகிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ட்ரோவாக உங்களை பற்றி அறிமுகப்படுத்திட்டு அப்படியே நம்ம அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் எல்லாமே பெங்களூர் தாங்க, born and brought up in பெங்களூர் தாங்க. சரி பாஸ்டர். ஸோ முதலாவது இந்த அருமையான இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் நீங்கள் செய்கிற ஊழியம் கூட அருமையான ஒரு ஊழியம், அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ப்ரிவிலேஜ். ஸோ முதலாவது என்னுடைய பேரை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பேர் ஃப்ராங்க்லின் ஜாஷ்வா. ஓகே ஓகே. ஸோ born and brought up in பெங்களூர் தான். ஸோ அம்மா அப்பாலாம் ஆண்டவர் தெரிஞ்சவங்க தானே? ஆமாங்க ஆமாங்க. இட்ஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான், பட் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்க. சின்ன வயசில் வளரும்போது எப்படி இருந்தது? சின்ன வயசில் பார்க்கும்போது ஆண்டோடைய கிருபைனால என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த கிறிஸ்டியன் டிசிப்ளினை வளர்த்தாங்க. ஓகே. என்னுடைய தகப்பன் வந்து சண்டே சர்ச் மட்டும் எந்த காரணத்துக்குள்ளும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆண்டோடைய பயபக்தி அண்ட் எவ்ரிடே ப்ரேயர், டெய்லி ப்ரேயர், அதெல்லாம் வீட்டில் அது ஒரு மேண்டேட்ரி அது ஒரு இருந்துச்சுங்க. ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் தேட். ஓகே. ஸோ அந்த ஃபவுண்டேஷன்னால அவனுடைய வழிகளை நான் உங்களுக்கு சின்ன வயசில் கடவுள் நம்பிக்கை எப்படி இருந்தது உங்களுக்கு? வெல், டு பி ஹானஸ்ட், வந்து ஆரம்ப நாட்களில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸுடைய ப்ரெஷர்னால தான் நான் சபைக்கெல்லாம் போனேன். ஓ அப்படியா? ஸோ இப்போது ஆதியில் பார்க்கும்போது ஃப்ரம் த பிகினிங் சொல்ல போனால், ஓகே,
என்னுடைய தாயார் வந்து ஃபர்ஸ்ட் பேபி என்னுடைய அக்கா பிறந்த பிறகு சரி. டாக்டர் சொல்லிட்டாங்க ஷி கேனாட் கன்சீவ் அகெயின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது என்னுடைய தாயார் வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சிருக்கிறாங்க அண்ணாவை போல, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அந்த ஆண் பிள்ளையை கொடுத்திருந்தால் நானுடைய ஊழியத்துக்கென்று நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதமாக ஒரு மிரக்கல் பேபியாக பிறந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ ஆரம்ப நாட்கள்லேருந்து என்னுடைய தாயார் வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறேன், நீ வந்து உலக பிரகாரமாக வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன் வந்து பார்க்க போனால் அதிகபட்சம் நான் ஸ்கூலில் அந்த சயின்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஸோ சயின்ஸுக்கும் பைபிளுக்கும் அநேக கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது சயின்ஸ் பார்க்கும்போது பிக் பேங் தியரி, டார்வின்ஸ் தியரி, மனுஷன் வந்து குரங்குனல்ல வந்தான். ஓகே. பட் பைபிளில் பார்க்கும்போது ஜெனசிஸ் இன் த பிகினிங் காட் கிரியேட்டட். ஸோ அந்த காரியம்லாம் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். என்னடா இப்படி சயின்ஸில் எப்படி சொல்கிறாங்க, ஆமாம் சயின்ஸில் எப்படி சொல்கிறாங்க, பைபிளில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய பர்சனல் விதத்தில் பார்க்கணும்னா எனக்கு அந்த கன்விக்ஷன் ஆரம்ப நாட்களில் இருக்கலைங்க. ஸோ நான் என் பேரண்ட்ஸ் ப்ரெஷர்னால தான் போவேன். பட் சின்ன வயசுலேருந்தே எப்பொழுதெல்லாம் ஒரு ஆண்டவருடைய ஒரு பயபக்தி உள்ளத்தில் இருக்குங்க. ஆண்டவர் என்ன பார்க்குறாரு சொல்லிட்டு அந்த காரியங்களும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் முழு இருதயத்தோடு நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கல. ஸோ டு பி ஸ்பெசிஃபிக் இந்த இயர் 1998 December 12th I was around 18 year old boy. ஓகே. ஸோ பெங்களூரில் ஒரு ஊழியக்காரர் இருக்காங்க, ஆல்பர்ட் அமிர்தராஜன் சொல்லிட்டு. ஸோ அவர் வீட்டில் தான் ஜெபிக்கிற நேரத்தில், ஸோ அது கூட அந்த ஜெபம் கூட ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கம்பல்ஷன் அந்த ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ அந்த நாள் வந்து அந்த 1998 December 12th அந்த ஜெபத்தில் வந்து ஆண்டவர் எனக்கு சிலுவையின் தரிசனத்தில் காண்பிச்சார். ஓகே ஓகே. ஸோ ஆண்டுடைய பிரசனத்தை அந்த கன்விக்ஷனை நான் உணர்ந்தேன். ஸோ அரவுண்ட் 3 to 4 hours அந்த ஊழியக்கார் வீட்டில் அப்படியே அழுது 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 ஆண்டவர் சமூகத்தில் நான் அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணிக்கிற அந்த நேரத்தில் வந்து அந்த ஊழியக்கார் ஆல்பர்ட் அமிர்தராஜன் சொல்கிறேனே, அந்த பிரதர் ஆல்பர்ட் அமிர்தராஜன் அவருடைய ஆவியார் மேல் இறங்கி அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் எப்படியெல்லாம் ஆண்டவர் விட்டு தூரம் போனேன், எப்படி என்னுடைய உள்ளத்தில் டவுட்ஸ் இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அது குறித்தெல்லாம் கிளியராக ஒரு ஆண்டவர் பேச ஆரம்பித்தாருங்க. ஓகே. ஸோ உள்ளத்தில் வந்து ஒரு நிச்சயம் வந்துச்சுங்க. ஆண்டவர் ஓகே ஆண்டவர் தான் உயிரோடு இருக்கிறாரு சொல்லிட்டு. 2 ரீசன். ஒன் வந்து அந்த விஷன் பார்த்தேன் நான். செகண்ட்லி என்னுக்குள்ள அந்த கன்விக்ஷன் வந்துச்சு. அண்ட் தேர்ட்லி அவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தை, ஓகே ஓகே, ப்ராஃபட்டிக் வேர்ட் வந்து எவ்வளோ கிளியராக இருந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் என்னுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு, எப்படியெல்லாம் ஆண்டவர் குறித்து நான் கேள்விப்பட்டனோ, எப்படியெல்லாம் அந்த கான்ட்ரடிக்டிங் தாட்ஸ் எல்லாவற்றும் ஆண்டவர் கிளியராக வெளிப்படுத்தி பேசினார். சரி சரி. ஸோ தட் brought a conviction in me and then I realized that this is the truth சொல்லிட்டு ஒரு அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன நான் அர்ப்பணிச்சேங்க. சூப்பர். ஸோ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப் என்ன மாற்றத்தில் இருந்து அப்போ படிச்சுட்டு இருந்தீங்க? எஸ் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் காலேஜ். ஸோ அந்த நாட்களில் பார்க்கும்போது என்னுடைய தாயார் வந்து FMBB ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி நண்பர் சுவிசேஷம். ஆமாங்க ஆமாங்க. ஸோ ஆனுவல் கேம்ப் இருக்குங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து பெத்தேல் டேனிஷ்பேட்டையில் அங்கே கேம்ப் இருக்கும். அந்த கேம்புக்கு வந்து என்னுடைய தாயார் வந்து அழைச்சின்னு போவாங்க. ஈவன் வி யூஸ் டு கோ தேர். அண்ட் அந்த இடத்துல வந்து ஐ ரிமெம்பர் அந்த கிராம் ஸ்டெயின்ஸ் அந்த ஒடிசாவில் நடந்த அந்த சம்பவம். அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிற்பதாக ஒரு அமெரிக்கன் மிஷனரி, அமெரிக்கனா ஆஸ்திரேலியன் மிஷனரி, ஒரு லேடி வந்து அவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசின ஒரு பாயிண்ட் வந்து என் உள்ளத்தில் ரொம்ப ஒரு ஹார்ட்டை டச் பண்ணுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ யாரெல்லாம் நார்த் இந்தியா அழிந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா குறித்து ஒரு டீட்டெயில் கொடுத்தாங்க. சரி. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எவ்வளோ பேர் ஆண்டவர் தெரியாத இருக்கிற ஜனங்கள். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல பிறகு இந்த ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்தாங்க. என்ன கொஸ்டின்னா, நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து எங்கள் உயிரை அர்ப்பணித்து நாங்கள் வந்து ஊழியம் செய்கிறோம், ஆனால் நீங்கள் இந்தியா தேசத்திலிருந்து நீங்கள் இந்த தேசத்துக்காக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சவால் வந்து உள்ளத்தில் ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சுங்க. ஸோ அரௌண்ட் 18-19 year old பாய் நான் அப்படியே நான் நினைச்சிட்டேன்,
ஏஞ்சிட்டு முன்னாடி போயிட்டு ஆண்டவருக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், மிஷினரியாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நார்த் இந்தியா குறித்து ஒரு பாரத்தை தரிசனத்தை அந்த நாட்களில் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட், தட் வாஸ் த பிகினிங் ஆஃப் ஓகே த பர்டன் அப்போ ஃபார் நீங்கள் நார்த் ஒரு இந்தியா. மிஷினரியாக போகணுன்ற மாதிரி அர்ப்பணிச்சுங்க. நார்த் இந்தியாவுக்காக ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த மிஷினரியாக போனால் அங்கே நிறைய அதெல்லாம் ஒரு தெரிஞ்ச நிறைய சேலஞ்சிங் அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க எப்படியெல்லாம் அவங்க சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸோட அவங்க ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அநேகர் வந்து என்கிட்ட கேட்குவாங்க, நீ சவுத்தில் இருந்துன்னு ஏன் சவுத்தில் வந்து நீங்கள் ஊழியம் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்பொழுதும் நார்த்தில் தான். ஸோ தட் வாஸ் மை பிகினிங். ஓகே தட் இஸ் த மெயின் கோர் ரீசன். அந்த எஃப்எம்பிபி கேம்பில் அந்த அர்ப்பணிப்பு அந்த விஷன் எல்லாம் நார்த் இந்தியா குறித்து அந்த இடத்துல தான் நான் பெற்றுக்கொண்டேன். ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஸோ ஆஃப்டர் தேட் நான் நார்த் இந்தியா வந்து ஆண்டவர் கிருபையினால சில ஊழியக்காரங்க சில மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக நார்த்தில் வந்து அதிகமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேங்க. சரி. ஸோ ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் அப்படியே 6 மணி நாட்களில் ஒரு இவாஞ்சலிஸ்டாக என்னை பயன்படுத்த ஆரம்பித்தாருங்க. அண்ட் என்னுடைய கூட்டத்தில் வந்து அநேகர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் வந்து ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரி, ஒரு ஜீசஸ் கால்ஸ் குரூசேட் அட்டென்ட் பண்ணும்போது டிஜேஸ் அங்கிள் பிரசங்கம் பண்ணார். சரி, மகாராஷ்டிராவில். ஓகே ஓகே. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்தாருங்க. ஸோ அப்போதான் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களா அவங்க குரூசேட்? இல்லை, அதுக்கு முன்னாடியே அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ஊழியக்காரனாக நான் அட்டென்ட் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ அவர் செய்கிற அந்த ஊழியத்தை பார்த்து இந்த ஆவியானுடைய வல்லமை. ஸோ ஐ saw that there is more to the kingdom of God than just normal preaching of the gospel. The signs and wonders, miracles, gifts of the Holy Spirit. அப்படியாப்பட்ட காரியங்கள்லாம் டிஜிஎஸ் அங்கிள் ஓகே அவருடைய ஊழியத்தில் தான் அப்போதான் பார்க்குறேங்க. அண்ட் தென் ஆண்டுடைய கிருபைனால ஒரு 10 days பவர் மினிஸ்ட்ரி ஜீசஸ் கால்ஸ் அட்டென்ட் பண்ணேன். ஓகே ஓகே. காட் கேவ் மீ. பட் ஆனால் நீங்கள் அப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிறீங்க. நார்த் இந்தியாவில் இருந்துட்டு நார்த் இந்தியாவில் இருந்தேன். அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது நார்த் இந்தியாவில் வந்து போய் ஒரு ஒன் இயர் இருக்குமா? ஒரு 1.5 year உங்க அதான் நீங்க ஒன்னு எதிர்பார்த்து போயிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி. அநேக சேலஞ்சஸ் இருந்துச்சுங்க. மெயின் சேலஞ்சஸ் வாஸ் த கம்யூனிகேஷன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி பேசுவேன். பட் அங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர் அதன் மத்தியில கூட ஸோ ஊழியம் செய்கிற நேரத்தில் சில பர்சிக்யூஷன்ஸும் சந்தித்து இருக்கிறாங்க. அநேக இடத்துல வந்து மீட்டிங்ஸ் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஜனங்கள்லாம் கொஞ்சம் பர்சிக்யூட் பண்ண வந்தாங்க. ஸோ அந்த டைம்லலாம் எஸ்கேப் ஆகி ஓடி. ஸோ தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தா அதெல்லாம் எதிர்பார்த்து தான் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் how a soldier goes for an army. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாம் we are soldiers of Christ. ஸோ அந்த மைண்ட் செட்டோட தான் இப்போ நார்த் இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய போனால் அந்த மைண்ட் செட்டோட தான் போனாங்க. we should expect anything to happen, but we should believe that God is with us and he is able to help us ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் பாரத்தை போட்டு. ஸோ அந்த நாட்கள்ல வந்து அந்த நாட்கள்ல தான் இப்போ நீங்க 10 days பவர் மினிஸ்ட்ரி அட்டெண்ட் பண்றது. அது எப்படி இருந்தது? அந்த பவர் மினிஸ்ட்ரியில வந்து ஆண்டவருடைய கிருபையினால ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றேன். சரி. all the 9 gifts of the Holy Spirit. டிஜிஎஸ் அங்கிள் லே ஹேண்ட்ஸ் பிரேயர் எல்லாம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? ஸோ டிஜிஎஸ் அங்கிள் வந்து அநேக ப்ராஃபஸில அவர் வந்து ஆண்டவருடைய கிருபையினால எல்லாருக்கும் பர்சனல் ப்ராஃபஸி கொடுக்கலங்க. ஏன்னா நிறைய டெலிகேட்ஸ் இருந்தாங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க. சரி. ஸோ வி காட் அ ப்ரிவிலேஜ் டு மீட் ஹிம் பர்சனலி. அவர் ரூமில் மீட் பண்ண கிருபை கிடைச்சுங்க. ஸோ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நிறைய காரியங்கள் சொன்னாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட். ஜஸ்ட் ஒன் திங் வாட் ஹி மென்ஷன் வாஸ், கர்த்தர் வந்து உன்னை இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி ஆண்டவரை பயன்படுத்த போகிறார். ப்ராஃபஸியா வந்துச்சுங்க. ஸோ ஆண்டவருக்காக இன்னும் நீ டெடிகேட் பண்ணு, தேவ சமூகத்தை இன்னும் தேடுன்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி அபவுட் சர்டன் திங்ஸ் அவர் ரொம்ப கிளியர் கட்டாக ஆண்டவர் பேசினார். ஸோ தட் வாஸ் பேஸ் ஆஃப் மை
காலிங்னு சொல்லுவாங்க. என்னுடைய காலிங்குடைய கன்ஃபர்மேஷன் அதுல தான் வந்துச்சுங்க. அவர் சொன்ன இன்னொரு காரியம் என்னன்னா, உன் தாயின் கருவில உருவாக்க முன்னாவே நான் உன்னை தீர்க்கதரிசியா நான் எரேமியாக்கு வந்த அந்த அழைப்பு. ஸோ பேசிக்லி என்னுடைய மெயின் காலிங் ஒரு ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரியில தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த ப்ராஃபஸி எல்லாம் என்னுடைய அழைப்பை வந்து அது உறுதிப்படுச்சு. ஸோ ஆண்டோடைய கிருபையினால அந்த அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்க ஒன்னொன்னாக நிறைவேற்றி ஆண்டவர் வருகிறாருங்க இந்த நாட்கள்ல. ஸோ அவர் அந்த நாள்ல சொன்னாருங்க, ஸோ அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதான் நீ நிற்பாய், என்னுடைய வார்த்தை நீ பிரசங்கிப்பாய்ன்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல என்ன நினைச்சீங்க? ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டா ஐ டென்ட் see the breakthroughs. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கூட்டத்துல வந்து ஆரம்ப நாட்கள் ஒரு 50 பேர் வருவாங்க. நார்த் இந்தியால. ஸோ அந்த 10 days பவர் மினிஸ்ட்ரி முடிச்சு ஒரு டீப் ப்ரேயர் லைஃப்குள்ள ஆண்டவர் வழிநடத்தார். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் 5 to 8 hours praying in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற அந்த அனுபவம் ஆண்டவர் கொடுத்தாருங்க. தென் ஐ யூஸ் டு கோ ஃபார் த மீட்டிங்ஸ். அந்த மீட்டிங்ஸ்ல வந்து எப்படி அந்த ஜீசஸ் கால்ஸ் க்ரூசைட்ல ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஒரு செயலை ஆண்டவர் செய்தாரோ அதே போலவே என்னுடைய கூட்டங்கள்ல ஆரம்ப நாட்கள்ல சின்ன கூட்டமா தான் அது ஸ்டார்ட் ஆச்சுங்க. பை த கிரேஸ் ஆஃப் காட் அப்படியே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரௌட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுங்க. சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சாருங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் ஆண்டவர் வந்து இப்படி வழி நடத்துவார். அப்புறம் நீங்க நார்த் இந்தியா வந்து எப்போ இங்கே ரிட்டர்ன் வந்தீங்க? ஸோ நார்த் இந்தியால இருந்து நான் பேசிக்லி பெங்களூர்ல இருந்தனால அடிக்கடி வந்து போவாங்க. சரி சரி. ஸோ ஐ யூஸ் டு ஆல்வேஸ் கம் அண்ட் விசிட் மை பேரண்ட்ஸ் அண்ட் அந்த டச் எப்பவும் இருந்துச்சுங்க. சரி சரி. ஸோ பெங்களூருக்கு வரும்போதெல்லாம் சில சர்ச்சஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, என்னோடு சேர்ந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச அந்த நாட்கள்ல. ஸோ அவங்களும் என்ன எஸ்டாப்ளிஷ் பாஸ்டர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க வரும்போதெல்லாம் ஐ யூஸ் டு ப்ரீச் இன் தேர் சர்ச்சஸ். அண்ட் தென் ஜஸ்ட் 5 வருஷம் முன்னாடி ஐ ரிட்டர்ன் பேக் டு பெங்களூர். அப்ப நீங்க எத்தனை கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல? ஆமாங்க ஆமா. எஸ் 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 எஸ். அப்ப எஃப்எம்பிபில நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பீங்களா? இல்ல நான் டைரக்டா எஃப்எம்பிபியோட அந்த லீடர்ஷிப் பொசிஷன் நான் போகல. காரணம் சில காரணங்களால. சரி சரி. பிகாஸ் என்னுடைய அழைப்பு வந்து அநேக சர்ச்சஸ்ல வந்தனால I started doing an independent evangelist ஆரம்ப நாட்கள்ல. But I was in touch with them. Okay. I was always in touch. I was always connected. Okay. So அவங்களோட இருந்து வெளியே வந்து இண்டிபெண்டன்ட்டா ஆமாங்க, இண்டிபெண்டன்ட் நார்த் இந்தியாலே ஆண்டவர் கிருபைனால. So அதுக்கப்புறம் இங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இங்க சர்ச் ஆரம்பிச்சீங்க. எஸ் எஸ். இந்த சபை வந்து பேசிக்கலி பெங்களூர் லாஸ்ட் இயர் தான் ஆரம்பிச்சேன். ஓ அப்படியே. ஓகே. இங்க வந்து கூட we had an office. சரி சரி. ஆபீஸ் இருந்துச்சுங்க. ஓகே. பெங்களூர்ல I was moving as a traveling preacher தாங்க. ஓகே. So just last year தான் இந்த ஆரம்பிச்சீங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி பத்தி எஸ். என்னுடைய மனைவி பேரு பாஸ்டர் நிகிதா பிராங்க்லின் ஜோஷுவா. ஒரு சன் இருக்காங்க, ஜாயன் பிராங்க்லின் ஜோஷுவா. ஸோ இன்னைக்கு சபையில எவ்வளவு பேர் வர்றாங்க? நம்ம பாஸ்டர் ஜஸ்ட் 1 year ஆரம்பிச்சோம். இந்த 1 yearலயே ஆண்டவர் கிருபையால பெரிய ஒரு 200 மெம்பர்ஸ் வர்றாங்க. ஓகே சூப்பர். ஸோ இங்கே தான் ஃபுல்லாக நீங்கள் ஸோ இது வியூவர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோவாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து நான் முக்கியமாக கேட்க வரும்போது உங்களுடைய அனுபவங்கள் தான், ஊழிய அனுபவங்கள். கண்டிப்பாக சூப்பர் நேச்சுரலாக உங்களுடைய எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய. எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு? சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரிக்குள்ளே எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆரம்பிச்சு? இதெல்லாம் பவர் மினிஸ்ட்ரிக்கு அப்புறம் தானே? எப்படி? இல்லை, அதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது சரி, எங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ வாய் தெரிஞ்ச ஏதாவது சொல்லாத, ஏன்னா அப்படி சொல்லும் போதெல்லாம் அப்படியே நடந்துடும். ஓ அப்படியா? ஸோ ஃப்ரம் த யங் ஏஜ் என்ன ஏதோ நடந்திருக்கா? நிறைய சம்பவம். ஒரு நாள் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்க அம்மா வந்து ஆஃபீஸ் போவாங்க. ஓகே. ஸோ எங்க அம்மா உட்காந்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் கீழே இருக்கிறது முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஸ்டெப்ஸில் பார்த்து ஸ்லிப்பாகி விழுந்துட போகிறேன்னு சொல்லிட்டு, அது எதுக்கு சொன்னேன்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க. சொல்லிட்டு போனேங்க. ஸோ எப்பயும் அவங்க போகிறதா? ஆமாங்க, எப்போதும் அவங்க போகிறது தான். பட் அன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும்போது பார்த்து போன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு சாயந்தரம் ஸ்கூலில் முடிச்சு வர எங்கள் அம்மா அப்படியே கட்டு போட்டுன்னு படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கசின் சிஸ்டருங்க. சரி, அது நான் மறக்கவே மாட்டேங்க. அவங்க வந்து ஒரு பையனை விரும்பினாங்க. ஓகே. விரும்பி ஆல்மோஸ்ட் அபவுட் டு கெட் என்கேஜ்ட். ஓகே.
அது ஐ வாஸ் அரவுண்ட் 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க. சரி. அவங்கள பார்த்து மேரேஜ் நடக்காது, இந்த பையன் ஒன்று விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு சடனா உங்களுக்கு தோணுச்சு? சடனாக தோணுச்சு சொல்லிட்டு கல்யாணம் நடக்காதுன்னு அது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுங்க. கேன்சல் ஆயிட்டு எல்லாம் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தான் சொன்னா இப்படி. நான் சொன்னேன் இல்லைம்மா எனக்கு சில காரியம் தெரிஞ்சிடுது அது சொன்னேன். ஸோ ஐ குடன்ட் எக்ஸ்பிளைன் மை செல்ஃப் தோஸ் டேஸ். ஸோ அதனால என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் அந்த நாட்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காங்க. there was something different about meன்னு சொல்லிட்டு ஏதோ எனக்குள்ள ஒரு வித்தியாசம். another thing சில நேரத்தில் எனக்கே தெரியாமல் நான் சில சபை சர்ச்சஸில் ஸ்கூலில் வழியில் இருக்கிற சர்ச்சஸ்லாம் போய் எனக்கே தெரியாத சும்மா போய் அவங்க உட்காருவேன். ஒரு 1 hour 2 hours யாரும் சொல்ல மாட்டாங்க சர்ச்சுக்கு போகணும். எனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த சயின்ஸ் எல்லாம் படிச்சு அந்த கான்ட்ரடிக்ஷன் தாட்ஸ் இருந்தாலும் சர்ச்சில் போய் அப்படியே உட்காருவேன். அந்த சிஎஸ்ஐ சபை, கேத்தலிக் சபை, இந்த சர்ச்சஸ்ல அப்படியே உட்காந்து அப்படியே அந்த சிலுவை பார்த்துக்கொண்டே இருக்கும். ஐ டென்ட் நோ வாட் வாஸ் ஹேப்பனிங், பட் ஐ யூஸ் டு ஃபீல் அ பீஸ், ஒரு கம்ஃபர்ட். அது ஸோ ஆண்டரோட அந்த அந்த சூப்பர் நேச்சுரல் அனுபவங்கள் வந்து அநேக சின்ன வயசுல இருந்து இருக்குங்க. I used to see visions. I used to see visions. நடக்கிறது முன்னாடியே சில காரியங்களை அப்படியே கண்ணு முன்னால பார்க்கணும். It used to appear like ஒரு ஸ்கிரீன் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் தெரியும். நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஏதோ பாக்குறேன் நானு. ஸோ அவங்க வந்து ஐயோ நீ ஒன்றும் சொல்லாதப்பா வாயை திறந்து அந்த அளவுக்கு they all knew that something was there, like you know. So prophecy, அந்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த என்ன மாதிரி? ரட்சிக்கப்பட்ட பிறகுதாக அது வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்யூரேசிக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார். ஸோ என்னுடைய பேசிக் காலிங் வந்து ஆஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் காட். ஸோ இந்த ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி வந்து இப்போ சில வருஷங்கள் முன்னாடி வந்து இட் வாஸ் நாட் ஸோ வைட்லி எக்ஸ்பிரஸ்ட். அநேக பேர் அதை அக்செப்ட் பண்ணலங்க. ஒரு பாஸ்டர்னு சொன்னா தான் இப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு ரெகக்னிஷன். பாஸ்டர் இப்போதான் அந்த ஃபைவ்-ஃபோல்ட் மினிஸ்ட்ரி, அப்போஸ்டல், ப்ராஃபெட், எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்னா ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் இது அண்ட் மோர் easily recognizable. Okay. So people feel comfortable when you call yourself as a pastor. So இந்த 5 விதமான இந்த ஊழியங்க five-fold ministry வந்து இப்போதான் அது that revelation, the body of Christ is coming to that light. So என்னுடைய பர்சனல் அழைப்பு வந்து எனக்கு தெரியும். I am called as a prophet to the nation சொல்லிட்டு எனக்கே உள்ளத்துல தெரியும். ப்ளஸ் டிஜிஎஸ் அங்கிள் கூட அதை கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அந்த ப்ரொஃபெட்டிக் மினிஸ்ட்ரியில பார்க்கும்போது 3 வித்தியாசமான ஒரு காரியங்கள் இருக்குது. ஒன் இஸ் அ காலிங் ஆஃப் அ ப்ராஃபிட். செகண்ட்லி தோஸ் who move with the gifts of prophecy. சரி. ஆவியா தீர்க்கதரிசன வரம், one of the 9 gifts of the Holy Spirit. அது வந்து anyone can operate in, but there is a calling of a prophet. ஒரு எலியா மாதிரி அப்படி வச்சுக்கலாமா? ஆமாங்க, எலியா மாதிரி, எரேமியா மாதிரி, ஏசாயா, lot of examples. So a calling of a prophet and gifts of prophecy and spirit of prophecy. 3 விதமான ஒரு என்ன மாதிரி சொல்றீங்க? இந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி வந்து அது யார் மேலனா அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கலாம், எந்த விசுவாசி மேலும். ஓகே அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்றீங்க. ஓகே சிறு பிள்ளைகள் கூட தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க சொல்லிட்டு யோவேல் புத்தகத்துல எழுதி இருக்கு. ஸோ தட் இஸ் a spirit of prophecy. It is not gifts. இப்போ சிறு பிள்ளைங்க வந்து 9 giftsல ஆப்ரேட் பண்றாங்க சொல்ல முடியாது. ஆமா. It is a spirit of prophecy. ஸோ அதனால இந்த 3 விதமான வித்தியாசமான calling of a prophet, those who operate with the gifts of prophecy and spirit of prophecy. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து என்னுடைய காலிங் வந்து ப்ரொஃபெட்டிக் காலிங் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ப்ராஃபஸி கிஃப்ட் வந்து ரட்சிக்கப்பட்டு பிறப்பதாக இன்னும் அது கிளியராக ஆக்யூரேட்டாக ஆண்டவர் கிருபைனால. ஓகே. அப்படின்னா நீங்க நிறைய உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார்ல? நிறைய. இப்போ உதாரணத்துக்கு தேசத்தை பற்றி அப்படிலாம் நீங்க ப்ராஃபஸி பண்ணுவீங்களா? வருஷத்துக்கு ப்ராஃபஸி பண்ணுவாங்க. உங்களுக்கு வெளிப்படுத்துவாரா? அநேக வெளிப்படுத்துவாங்க. ஓகே. நீங்க வெளிப்படுத்தினதுலாம் கரெக்டாக இருந்திருக்கா? அந்த மாதிரி கேட்குறேன். நிறைய முறை. அப்படியா? என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மட்டும் சொல்லுவீங்க? க்ளோஸ் சர்க்கிள்ஸ் சொல்லிடுவேன் இப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஐ வித் த நம்பர்
யார் வர போறாங்க, அதெல்லாம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஓ நீங்க இப்ப சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்திருக்கு ஆண்டோடைய கிருபைனால. ஓகே ஓகே ஓகே. பட் தீர்க்க தரிசனம் எப்படி உங்களுக்கு அது வர்றதுக்கு இப்போ நீங்கள் வந்து விஷுவலாக பார்ப்பீங்களா அந்த மாதிரி கேட்குறேன். விஷுவலாக இல்லாட்டி ஆண்டவரே உங்கள்கிட்ட பேசுவாரா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்கள் எப்படி? கண்டிப்பா என்னுடைய மெயின் என்னன்னா அந்த விஷன்ஸ் தாங்க brother. சரி சரி. விஷன்ஸ் எப்படி வரும்னா இட் வில் பி லைக் பேசிக்லி ஐ எம் சீயிங் லைக் அ பிக்சர் இந்த ஸ்க்ரீன்ல, ஓகே ஒரு டெலிவிஷன் ஸ்க்ரீன்ல பார்க்குற போல உங்களுக்கு அப்படி விஷுவல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் when I'm praying for you, இப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய போறாருன்னா ஐ கேன் லிட்டரலி see like you know இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு. ஓகே. ஸோ திஸ் ஹஸ் பீன் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். நான் அது ரட்சிக்கப்படுற அந்த அனுபவத்துக்கு முன்னாடியே சரி சிறு பிள்ளைங்க தான் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியும் எனக்கு சில காரியங்கள். ஐ கேன் ஜஸ்ட் யூனோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய இமேஜினேஷன் யோசித்தேன் நான். ஐ யூஸ் டு திங்க் தட் ஓகே நம்மளே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் நானே ஐ யூஸ் டு கொஸ்டின். அதுக்கப்புறம் when I started reading the Bible, சரி ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசனியோட எப்படி பேசுவாரு, எரேமியா பார்த்து கேட்டார் ஆண்டவர், ஜெரேமியா what do you see? ஜெரேமியா சொன்ன I see an almond tree. ஜெக்கரியா கூட what do you see? என்ன பார்க்கறாரு. so it was God communicates to his prophets through visions, dreams. அப்புறம் சில நேரத்துல ஒரு தாட், அந்த தாட் வந்து எப்படி வரும்னா எரேமியா சொல்றாரு the word of the Lord came to me and it was like fire in my bones, I could not withstand. அந்த வார்த்தை வரும்போது, அந்த தீர்க்கதரிசன வார்த்தை வரும்போது எனக்குள்ள ஒரு அக்கினி போல இருந்துச்சுன்னு எரேமியா சொல்றாரு. சேம் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல உங்களுக்கு இப்போ நீங்க ஒருத்தரை பார்த்த உடனே இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க, ஆமாங்க, பார்த்த உடனே அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுமா இல்ல நீங்க ப்ரேயர் பண்ணாதான் உங்களுக்கு? இப்போ ஆண்டவர் கிருபையினால I came to a point where I can just look at you and then just start. வேதத்துல அந்த வசனம் இருக்குது, the secrets of the heart is revealed ன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. சோ ஒருத்தரை பார்க்கும் போதே இப்போ அந்த ஆண்டவர் கிருபையில ஒரு just when I see people I can ஒரு பார்த்து அந்த அந்த ஜோனுக்கு வரணும்னு நினைச்சுதான் அது I can just begin to prophesy. ப்ராஃபஸி பண்ணிடுவீங்க. அதாவது பாஸ்ட் சில பாஸ்ட் மட்டும் அதிகம் சொல்லுவாங்க, பிரசன்ட் நீங்க எப்படி எல்லாமே எல்லாம் ப்ராஃபஸினா ஃபோர்த் டெல்லிங் ஆஃப் த ஃபியூச்சர். ஓகே ஓகே. ப்ராஃபஸியோட டெஃபினேஷன் என்னன்னா முன்னாடி நடக்க போறிய காரியங்களை இன்ஸ்பயர்ட் ஃபோர்த் டெல்லிங் ஆஃப் த ஃபியூச்சர், அதுதான் டெஃபினேஷன். ஸோ அந்த ஆவியானவர் கொடுக்குற அந்த இன்ஸ்பிரேஷன்ல முன்னாடி நடக்கிற என்ன காரியம், see everybody knows about their past. இப்போ நான் உங்களுக்கு உங்க ஃபோன் நம்பர் சொன்னா it is not going to be useful for you. நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொன்னாலும் அது சில பேருக்கு தெரியும்ப்பா. ஓகே ஓகே ஓகே. See these are things in the word of knowledge வரும்போது just to make that person believe. ஓகே ஓகே ஓகே. அந்த நபர் வந்து விசுவாசத்துல சரி ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு that person should come to the conviction that God is speaking. அதனால தான் the word of knowledge talking about your past, secrets of your heart. நீங்க யாருக்குமே சொல்லாத சில காரியங்கள் இருக்கும். அத்த ஆண்டவர் பேசும்போது உங்களுக்கே ஒரு ஓகே ஆண்டவர் தான் பேசுறாரு, ஏன்னா இது யாருக்குமே நான் சொல்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல சொல்ல நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லும் போது that person will believe. ஓகே ஓகே ஓகே. ஸோ மெயின்லி அந்த ப்ராஃபெட்டிக் கிஃப்ட் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்லி God will speak about what has happened in the person's life, past. அதுக்கப்புறம் present, only for that person to believe. ஓகே ஓகே. ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா யூ வில் நாட் வில் சம் பீப்புள் ஓகே நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு யோசிக்குவாங்க. ஆனா எப்போ அந்த ப்ரொஃபெட்டிக் கிஃப்ட்ஸ் வந்து அந்த பர்சனுடைய சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் ரிவீல்டு, அவங்க பர்சனல் லைஃப் குறித்து யாருக்குமே தெரியாத காரியங்களை ஆண்டவர் பேசுறாரு. பேசின உடனே ஓகே நீங்க வந்து அது யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங், யூ கிவ் அட்டென்ஷன், மெயின்லி டு கெட் த அட்டென்ஷன். அந்த பாஸ்ட் குறித்து பிரசன்ட் குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது தட் பர்சன் வில் பிலீவ் ஓ காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீன்னு சொல்லி. ஓகே 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 ஓகே. அதை மட்டும் தான் நீங்க நிறைய நடந்திருக்கும், நிறைய பேர் நீங்க ஏதாவது சம்பவம் சொல்ல முடியுமா? நீங்க உங்களை நிறைய 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 சில இது சொல்லி நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ இப்போதான் அப்லோட் பண்ணோம். ஒரு சிஸ்டரை பார்த்து அந்த பேரை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஃபியோனா, சிஸ்டர் ஃபியோனான்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்த உடனே வேர் ஆர் யூ ஃப்ரம் சொல்லிட்டு கேட்கும்போது பூனேன்னாங்க. ஆனால் அந்த சிஸ்டருக்கு ஜபிக்கும் போது அவங்க சுற்றிலும் பீச் இருக்குதுங்க. ஓகே ஓகே. அண்ட் ஹர் ஹவுஸ் இஸ் சரௌண்டட் பை வாட்டர்.
பூனேல எந்த பீச்சும் இல்லைங்க. சொன்ன சிஸ்டர், பட் ஐ சி வாட்டர் சரௌண்டிங் யூ, சரௌண்டட் பை பீச்னு சிரிச்சு, எஸ் பேசிக்லி ஐம் ஃப்ரம் கோவா. ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த திங். சிலருக்கு வந்து ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு பிரதர் வந்து இவரை சும்மா செக் பண்ண போலாம்னு சொல்லிட்டு, அவங்க வைஃப் வந்து என்னுடைய மினிஸ்ட்ரியுடைய பார்ட்னர் அநேக வருஷமா. சரி. ஆனா இவர் வந்து நம்ப மாட்டாருங்க. he used to go for a traditional church போவாருங்க. சோ இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் நம்ப மாட்டாரு. சரி. சோ அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு ஆந்திர பிரதேஷ்ல போகும்போது she brought her husband also. அந்த பிரதர் வந்து மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காருங்க. சோ ஆவியானவர் சொல்றாருங்க, அவர் பேரை வெளிப்படுத்தாருங்க. ஆண்டவர் பேரை வெளிப்படுத்திட்டு, உங்க பர்ஸ்ல வந்து இப்போ எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி, ஆனா நீங்க வந்து இந்த ஆவியானுடைய வரத்தை நீங்க நம்பல. ஓகே. அப்படி நீங்க சொல்றீங்க. சொல்றேன், உங்க பர்ஸ்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு. ஓகே. நீங்க வரும்போது நீங்க கட்டாயப்படுத்தி தான் வந்தீங்க. சரி. உங்க வைஃப் ஃபோர்ஸ் பண்ணி வந்தீங்க. உங்க பர்ஸ்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, உங்க பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு. சரி. அப்புறம் ஒரு பர்சனல் லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயங்க ஆண்டவர் வெளிப்படுத்தி, நீங்க ஆவியானவருடைய வல்லமை உண்மையானதை நிரூபிக்கிறதுக்காக ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறாரு சொல்லிட்டு ப்ராஃபஸி வந்துச்சுங்க. அவர் அப்படியே வந்துட்டு ஸ்டேஜ்ல வந்தாருங்க. அப்படியே அழுறாரு, அழுது ஆண்டவர். ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் ஃபிகர் அந்த விஷயம் தெரியுமா, இந்த அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது? இந்த அமௌண்ட் எல்லாம் அது தாட்ஸா வரும். ஓகே. தாட்ஸ், அந்த தாட்ஸ் கூட இப்போ அந்த நம்பர்ஸ் சில நேரத்துல வந்து ஒரு நபர் உங்ககிட்ட பேசியிருக்குன்னா உங்க தலை மேல அப்படியே ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கும், ஆல்பபெட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அநேக விதம் இட் இஸ் கால்ட் அஸ் டிகோடிங் த வாய்ஸ் ஆஃப் காட். ஓகே ஓகே ஓகே. டிகோடிங் த வாய்ஸ் ஆஃப் காட். ஸோ இட் இஸ் அ ப்ரோசஸ். அது வந்து ஆண்டவரோட நடந்து. ஆனா நீங்க எப்போ அந்த ஹோப், அதாவது நீங்க இப்போ ஒருத்தர் நம்பர் வருது அக்கௌண்ட்ல, எப்படி நீங்க நம்பணும்ல? இப்போ நம்ம சொல்லி தப்பாயிருச்சுன்னா 100% அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? அது எப்படின்னா, அது வந்து நீங்க எவ்வளோ அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்க சரி உள்ளத்துல ஒரு விசுவாசம் வரணும். It is all the 9 gifts of the Holy Spirit is based on your faith, according to the faith. Okay, okay. The measure of your faith. So உங்களுக்கு வந்து அந்த விசுவாசம் இல்லாம நீங்க தீர்க்க சொல்ல முடியாது. You have to ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு because of your experience with God. ஆண்டவரோடு நீங்க நடந்திருக்கிறீங்க. And என்னுடைய ஆடு என் சத்தத்தை கேட்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. My sheep will hear my voice. சரி. ஸோ அது எவ்வளவு அளவு நீங்க ஆண்டவரோடு நடக்கிறீங்களோ, it will become a part of you. அந்த தீர்க்கதரிசன ஆவியும் சரி உங்க ஆவியும் அது ஒன்றாயிடும். ஸோ வென் யூ ரீச் தட் பாயிண்ட், ஸோ ஒரு விதமான ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு ஃபேத் வரங்க. ஐ cannot explain it with words. ஓகே. அந்த ஃபேத் வரும்போது யூ வில் பி so sure that this is the truth. அந்த ஒரு ஷூரிட்டி அண்ட் கிளாரிட்டி, கிளாரிட்டியோட நீங்க அதை சொல்ல முடியும். சரி சரி சரி, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க ஆனா அது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது பண்ணது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பத்துல வந்து ஒரு வார்த்தையா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களை பார்க்கும்போது உங்க ஊர் பேரு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. ஸோ அண்ட் தென் இட் இன்க்ரீஸ்ட் according to our faithfulness. ஓகே, சூப்பர். அது மாதிரி ப்ராஃபஸி வந்து இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஃபட்னு போடுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நான் ப்ராஃபட். ஆனால் நீங்கள் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? ப்ராஃபட்னு ஒருத்தர் போடணும்னா இந்த சொல்றீங்களா? இந்த 3 விதமான காரியங்களுக்கு சரி 3 different category in the prophetic ministry. Like I said, there is a calling of a prophet, and people who move in the gifts of prophecy, and then spirit of prophecy, which is mentioned in Joel. கடைசி நாட்கள்ல நாவில் குமாரத்தின் தீர்க்கதரிசனம் சொல்வார். That is a spirit of prophecy. சரி, ஓகே. ஸோ இந்த 3 கேட்டகரியில் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் வந்து ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினாரு, அவர் சொன்னார், அது நடந்துருச்சு. நடந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, நான் வந்து ப்ராஃபெட்பான்னு சொல்லிட்டு they term themselves as prophet. Another thing is body of Christ என்ன பார்க்குறோம்னா, whatever is popular people want to get into that. இப்போ திடீர்னு வந்து ஒரு ரெய்னார்ட் போங்கே காலத்தில் வந்து எல்லாரும்
evangelist போடுவாங்க. ஓகே ஓகே. So according to what is popular, people tend to ஆமா ஆமா call them பெனிஹினுடைய இதுல அறிச்சாம நிறைய பேர் அந்த நிறைய அனாயிண்டிங் பேர் ஆமா 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 இதுக்குள்ள போறாங்க. ஓகே ஓகே. அது மாதிரி நிறைய கிரவுட் வருது. ஆமாங்க. பட் அதுல நான் கரெக்டான பர்சனாங்கிறது கரெக்ட். நிறைய பீப்புள்ஸ் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. 100%. நிறைய பேர் ப்ராபஸி வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று நிறைய ப்ராபஸி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நீ போவேன். ஆமா. இந்த மாதிரி உனக்கு இப்படி பிளஸிங்ஸ் பற்றி நிறைய வரும். ஆமாங்க. பட் உங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆக்சுவலாக வெரி குட் கொஸ்டின். ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. See, basically a calling of a prophet. ஓகே ஓகே. பைபிள்ல தெளிவா எழுதுது, a prophet or a gift of prophecy edifies the church. ஓகே ஓகே. சபைக்கு பக்தி விருத்தி, எடிஃபிகேஷன்னா பில்டப், சபையை விசுவாசத்துல கட்டி எழுப்புறது. சர்ச் இஸ் பில்ட் ஆன் apostles and prophet in the எஃபேசியஸ் புத்தகத்துல. ஓகே ஓகே ஓகே. ஸோ சபையானது ஒரு அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசி, இந்த ரெண்டு அழைப்பு தான் ஒரு சபையை வந்து அது நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்தாபிக்க முடியும். சரி. So main calling of a prophet வந்து not only to tell the people you're going to America or your God is giving you, it is just a part of it. Okay. But a main calling of a prophet of God is Okay. to edify the believer, ஓகே ஓகே ஓகே. to equip the saints for the work of the ministry. ஓகே ஓகே. For example, ஒரு விசுவாசி வாழ்க்கையில ஆண்டவர் அவங்களுக்காக என்ன அழைப்பு வைத்திருக்கார், என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், அவங்களுடைய டெஸ்டினி என்ன, அவங்களுடைய காலிங் என்ன, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க விசுவாசத்துல அவங்கள கட்டி அவங்கள வந்து ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க செய்கிற ஊழியம் தான் இட் இஸ் அ காலிங் ஆஃப் அ ப்ராஃபிட். ஓகே. Not just to say God is giving you a car or bangla. It is just a part of it. It is just a part of it. But நம்ம அதையே சார்ந்து நம்ம ஒரு தீர்க்கதரிசி நம்ம we cannot term anyone. Mainly ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, you shall know them by their fruit. ஒரு ப்ராஃபெட்னு சொன்ன உடனே அவங்க வாழ்க்கையிலிருந்து என்ன விளைவுகள் வருது, எப்படியாப்பட்ட கனிகள் வருகிறது, அதை நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே. ஸோ தென் ஒன்லி வி கேன் நோ தெம் பை தேர் ஃப்ரூட் ஆண்டவர் சொன்னாருங்க. பட் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டு வந்து மக்கள் வந்து நிறைய இது ஒரு ஜோசிய மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக போய் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரியான. ஸோ நீங்களும் அதுக்கு என்ன? 100%. நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கேள்வி கேட்பாங்க, ஆர்டர் சொல்கிறாரா அப்படிலாம் நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிருப்பீங்க. That is a mistake of certain prophets. பாருங்க, பழைய ஏற்பாடுல வந்து நான் சொன்ன மாதிரி ஆவியானவர் சில குறிப்பிட்ட நபர் தான். ஆனா இந்த நாட்கள்ல பார்க்கும்போது ஆவியானவர் எல்லா விசுவாசிகள் மீது ஊற்றப்படுது. சரிங்களா? ஸோ அந்த தீர்க்கதரிசிக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் விசுவாசிகளுக்குள்ள கூட இருக்காரு. ஸோ பேசிக்லி நவ் ஆஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் காட் ஐ ஷுட் டீச் யூ ஹவு டு ஹியர் காட். சபையாருக்கு வந்து எப்படி ஆண்டோடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும் தான் நாங்க சொல்லி தரணும். ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணுமா, நீங்க ஏன் கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு that is a wrong way of approach. ஓகே. Basically it is edifying. உங்கள்ட்ட நிறைய வரவங்களும் இருப்பாங்கல்ல, நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? See, for example, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்புறான், இல்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க, ஐயா ஜோம் பண்ணி சொல்லுங்க ஆண்டுடைய சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஐ டெல் தெம் இஸ், பாருங்கம்மா நிச்சயமா நானும் ஜோம் பண்ணுவேன், சரி, பட் நீங்க வந்து இது ஜபிங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஓகே ஓகே ஓகே. கர்த்தர் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கர்த்தர் உங்களுக்கு பேசணும், அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் இது ஆண்டவர் பேசினாரான்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி வி ஷுட் டீச் the believers to hear God by themselves. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லீடிங் இருக்கணும், 100% பேசணும், 100%. அது சொல்லும் போது நீங்க அது கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றீங்க. Yes, yes, yes. Those who are led by the Spirit of God are the sons of God. ஸோ அந்த சன்ஸ் ஆஃப் காட், ஒரு விசுவாசி ஆண்டோடைய பிள்ளையுடைய அந்த அடையாளமே என்னன்னா ஆவியானவனா நடத்தப்படணும். தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பைபிள். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் தான் ஒரு தீர்க்கதரிசி வந்து மெயின்லி we are here to equip the body of Christ. ஓகே ஓகே. நீங்க எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஓகே, அது சொல்லி கொடுக்கிறது தான் எங்களுடைய வேலைங்க. உங்களுடைய
அழைப்பு என்ன, உங்களுடைய காலிங்குடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஊழியம் தான் ஒரு தீர்க்கதரிசன ஊழியம். இட் இஸ் நாட் ஃபார் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் டு கம், வாங்க என்கிட்ட வாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. இட் இஸ் நாட் தட். பொதுவாக வந்து ஒரு 3 விதமான சத்தம் சொல்லுவாங்க. ஆமாங்க. மனுஷ சத்தம், Yes, பிசாசின் yes. சத்தம், Yes, yes. ஆண்டவருடைய சத்தம். இது எப்படி பிரித்து பார்க்க ஒரு தீர்க்கதரிசியா உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். நிறைய மனிதர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, பிலீவருக்கு 100%. அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? See, mainly இப்போ ஆண்டுடைய சத்தத்தை எப்படி நம்ம டிசர்ன் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட்லி இட் வில் காட்ஸ் வாய்ஸ் வில் நாட் கான்ட்ரடிக்ட் த வேர்ட் ஆஃப் காட். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட பேசினார்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கும், இன்சைட் த parameters ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் மெயின்லி இன் த நியூ கவர்னன்ட். ஸோ பழைய ஏற்பாடில் வந்து அநேக காரியங்கள் இருக்குது which cannot be followed in the present. So ஆண்டவர்கிட்ட பேசினா ஃபர்ஸ்ட்லி யூ ஷுட் செக் whether it is in line with God's word. ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது? அநேக எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரிடான ஒரு பர்சன் இருக்குவார், இல்லை there is one real incident that happened. Okay. So Kenneth Copeland அப்படி ஒரு ஊழியக்காரர். ஆமாம் தெரியும். ஸோ கெனத் கோப்லன் வந்து அவங்க மிஸ்ஸஸ் குளோரியா கோப்பனுடைய என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்க. சரி. ஸோ ஒன் பர்டிகுலர் சிஸ்டர், ஒரு குறிப்பிட்ட சகோதரி வந்து ஷீ லைக்ட் கெனத் கோப்லன். ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்து டு த எக்ஸ்டென்ட் வேர் ஷீ செட், ஆண்டவர் என்ன சொன்னார், நீ ஜெபிக்கும் போது நீ விசுவாசித்தால் என்று நீ ஜெபிச்சால் அது உனக்கு கொடுக்கப்படும். இஃப் யூ பிலீவ் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் யூ ஷல் ஹேவ் இட். ஸோ இந்த குறிப்பிட்ட சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, ஷீ கால்ட் அ காங்கிரிகேஷன் அண்ட் ஷீ ஓர் த வெட்டிங் கவுன், ஓகே, சேயிங் தட் கெனத் கோப்லன் வந்து இந்த நாளில் வந்து என் கூட திருமணம் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு ஷீ அனௌன்ஸ் இட் பப்ளிக்லி. நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க. ஸோ வாட் வாஸ் ஹர் பேஸ் வாஸ், விசுவாசத்தோடு நீ எதை கேட்பாயோ அதை நீ விசுவாசித்தால் என்று நீ நம்பினால் அது உனக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக. She based her method with that scripture. அதான். Kenneth Copeland is engaged to Gloria Copeland. So Kenneth Copeland வரலங்க. சரி. ஸோ பாருங்க, இப்படியாப்பட்ட சில காரியங்களை வந்து அப்படியே சொல்லுவாங்க ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் அந்த மாதிரி ஆண்டவர் வந்து மிஸ்லீட் பண்ண மாட்டார், ராங்கான ஒரு விஷயம். ஓகே. ஸோ he will not go against. ஏன்னா இதையும் கேட்டுறேன், ஏன்னா சில பேர் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார் இல்லை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணே கன்ஃபியூஷன் ஆகிடும், அந்த மாதிரியும் பார்க்க முடியுது. 100% அப்படியும் நடக்கும் இல்லையா? another thing is, கர்த்தர் பேசும்போது a word will be established with 2 or 3 witnesses. வேதத்தில் எழுதுது, with 2 or 3 witnesses a word is established. ஸோ கர்த்தர் வந்து உங்களை குறித்து ஒரு காரியத்தை என்கிட்ட பேசினார்னா அதனுடைய கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். with 2 or 3 witnesses a word is established. ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒருத்தர் யாரோ பார்த்துட்டு அவர் பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, கர்த்தர் வந்து உங்களை ஊழியத்தில் அழைக்கிறாரு சொன்ன உடனே, ஆஸ் an experienced prophet of God, I will tell him, you wait upon the Lord and ask God for confirmation. ஓகே. ஆண்டவர்கிட்ட நீ கன்ஃபர்மேஷன் இல்லாம வேலையை ரிசைன் பண்ணாத. நானே சொல்லுவேன், நானே சொல்லுவேன். அநேகர் அது சொல்ல மாட்டாங்க. சரி. ஆண்டவருடைய ஊழியத்தில் அழைக்கிறாருப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் there is a timing for that. ஓகே. When God wants you to resign your job, where, what kind of ministry God has called you, அந்த கிளாரிட்டி இல்லாம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, they immediately jump into that. The book of Thessaloniansல என்ன இருக்குது, do not despise, நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ்ல. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீர்கள், அற்பமா எண்ணாதீர்கள். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பாருங்க. ஓகே. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. ஒரு அழகான ஒரு பேலன்ஸ் ஆண்டவர் கொண்டு வர. our God is a God of balance. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாத. யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொன்னா அது அற்பமாயா, நான் நம்புறது இல்லப்பான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்க. பட் டெஸ்ட் them. அடுத்த வசனத்தில் என்ன எழுதிருக்குது, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. எப்படி அதை சோதிக்கிறது? ஹவு டு யூ டெஸ்ட் அ ப்ராஃபஸி? வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ஆசிட் டெஸ்ட், ஒரு கோல்டு பியூர் கோல்டா இல்லையா, எப்படி அதை டெஸ்ட் பண்ணுறது? சேம் வே யூ ஹேவ் டு டெஸ்ட் அ ப்ராஃபஸி. அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்லி இட் ஷுட் மேட்ச் த வேர்ட் ஆஃப் காட். ஓகே. கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல் போனால் இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் வில் நாட் கான்ட்ரடிக்ட் இஸ் ஓன் வேர்ட்.
If God is speaking to you, it will be in line with the scriptures. ஓகே ஓகே Okay, first test. Okay, How do you okay, test? ஓகே ரெண்டாவது, very important, when God speaks to you,